سمع جابرا رضي الله تعالى عنه يقول مر رجل في المسجد بسهام فقال له رسول الله صلى الله عليه وسلم أمسك بنسالها. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை பள்ளிவாசலில் ஒரு மனிதர் தன் கையிலே வாளை வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மனிதரை பார்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அம்சிக் பி நிசாலிஹா, அதனுடைய முனையை, அதனுடைய நுனியை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இது முஸ்லிம்ல 5098வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மனிதருடைய நற்குணங்கள் இது சம்பந்தமாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டால் அந்த சண்டையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரையும் நீங்கள் கன்னத்தில் என்ன செய்யக்கூடாது, அறையக்கூடாது என்றெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நற்குணத்தை பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், மனிதர்கள் கூடக்கூடிய ஒரு கடைத்தெருவாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் இது போன்ற இடங்களில் நீங்கள் வாளுகளை எடுத்து செல்லும் பொழுது அதனுடைய நுனி பிற அடுத்தவர்களுடைய உடலிலே படக்கூடிய அளவிற்கு நீங்கள் எடுத்து செல்லாதீர்கள். அந்த வாளை நீங்கள் என்ன செய்யுங்கள், மறைத்து கொள்ளுங்கள், அது நுனியை மறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதே போன்று இன்னொரு இதே முஸ்லிம் வரக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய கைகளிலே அந்த வாள் இருக்க வேண்டாம். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கையை நீட்டி பேசுவீங்க, இஷாரா செய்து பேசுவீங்க. அப்படி பேசும் பொழுது கையில் வாளை வைத்துக் கொண்டு என்ன செய்யாதீர்கள், பேசாதீர்கள். காரணம் என்னவென்றால், வயின்கான அகாவுலி அபிகி உம்மிகி, அந்த பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது உங்களுடைய சகோதரத்தில் நீங்கள் பேசலாம், அல்லது உங்களுடைய தாயிடத்தில் கூட நீங்கள் பேசலாம். அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு கோபத்திலே அந்த வாளுடைய நுனி அவருடைய உடலில் என்ன செய்யலாம், பட்டு விடலாம். அப்போ உங்களுடைய கையில் வாளை வைத்துக் கொண்டு, இந்த செய்தி எல்லாம் இது நமக்கு ஒரு ஆச்சரியமாக தெரியலாம். இன்னும் எப்ப பார்த்தாலும் கையில வாழை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அரபு நாட்டில் அன்றைய காலத்துடைய பொறுத்தவரைக்கும் எப்படி என்று சொன்னால், எல்லோரிடத்திலும் வாள் இருக்கும். அந்த வாளை தன்னுடைய உரைக்குள் தான் வைத்திருப்பார்கள். சாதாரணமாக அனைவரிடத்திலும் அது என்ன இருக்கும், ஒரு வாள் இருக்கும். அந்த வாள் உரைக்குள் வைத்திருப்பார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கையிலே வாளை வைத்துக் கொண்டு மனிதர்கள் கூடக்கூடிய இடத்திற்கு, அல்லது பள்ளிவாசலுக்கு, மார்க்கெட்டுக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கு, அல்லது பொது வீதிகளிலே நடந்து செல்லும் பொழுது அந்த வாளை கையில வைத்துக் கொண்டு செல்லாதீர்கள். அதை அப்படி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதன் நுனியை உங்களை கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கையை காட்டி இஷாரா செய்து பேசுவீர்கள், சைகை செய்து பேசுவீர்கள். அப்படி பேசும் பொழுது கூட என்ன செய்யக்கூடாது, கையில வாள் இருக்கக்கூடாது. நீங்க உங்களுடைய சகோதரத்தில் கூட பேசலாம். அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். உங்களுடைய சகோதரத்தில் நீங்கள் பேசலாம், அல்லது உங்களுடைய தாயிடத்தில் கூட நீங்கள் பேசலாம். அப்படி பேசும் பொழுது கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, வாளை உங்களுடைய சகோதரியை நீங்கள் அடிக்கப் போவதில்லை. அதே போல உங்களுடைய தாயை நீங்கள் அடிக்கப் போவதில்லை. இருந்தாலும் வார்த்தையிலே சில நேரங்களில் ஏதாவது கூடுதல் குறைத்து வந்து விட்டால் கோபம் வந்து விடலாம். அந்த வாளுடைய நுனி அவருடைய உடலிலே அல்லது அவருடைய கீறி விடலாம். ஆகையினால் நீங்கள் உங்களுடைய உறவுக்காரத்தில் பேசும்போது கூட வாள்களை என்ன செய்யுங்கள், அந்த நுனியை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். ஆக எப்போதுமே உரையில் தான் என்ன செய்யணும், அந்த வாள் இருக்க வேண்டும், கையில இருக்கக்கூடாது. அது சண்டை யுத்த காலத்தில் மட்டும்தான் அந்த வாளை பயன்படுத்த வேண்டும் என்ற செய்திகளை இதிலிருந்து நாம் பார்க்கின்றோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது